இடைத்தேர்தல் இப்ப நான் 5 இடத்துல 6 இடத்துல இப்ப இடைத்தேர்தல் நடக்க வேண்டியது இருக்கு. அதுல வந்து பெருந்துறை கொங்கு மண்டலம், அதுல அண்ணாமலையே நின்னா கூட அழகா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. அதனால நிக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புறேன். அதுக்கிடையில அவருக்கு கட்சி ஆரம்பிப்பார் நினைக்கிறேன். 6 மாசத்துக்குள்ளால அதுக்கு தேர்தல் நடத்தி ஆகணும். அது பெருந்துறையில அவர் நின்னா ஈஸியா வெற்றி பெறுவார். வெற்றி பெற்று ஒரு எம்எல்ஏ சட்டசபைக்குள்ள நுழைஞ்சாலே இங்க சிங்கம் நுழையிற மாதிரி தானே இருக்கும். சட்டசபையினுடைய சூழ்நிலையும் மாறுங்க. வெளியே வந்தாலும் அவர் தான் டேட்டா கொடுக்க முடியும், அவர் தான் கவுண்டர் கொடுக்க முடியும். நேரே உள்ள கவுண்டரை நீங்களே பாருங்க. அவரு ஜோசப் விஜய் பேசினாரு, முதலமைச்சர் பேசினாரு வச்சார், அது வேற. எதிர்கட்சி தலைவர் என்ன பேசினாரு? அவரும் ஒரு குட்டி கதைன்னு சொல்லிட்டு அவருடைய மனைவி விஷயத்தை தான் அவர் பேச முடியும். அவங்க தரம் அதுதான். அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? அடுத்த நேரம் அந்த இதுக்கு இவங்க தாத்தா செய்த விஷயங்கள் எல்லாம் இவங்க கிளறுவாங்க. நீங்க அது கிளற ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே கனிமொழி என் மகள், ராசாத்தி என் மனைவி எல்லாம் இப்படி சட்டசபையில அவர் முன்னாடி பேசினதெல்லாம் இப்ப எடுத்து கிளறிட்டு இருக்காங்க. இதுதானே பேசுவாங்க. ஆனா இதை நீங்க இந்த இடத்துல அண்ணாமலை என்ன பேசுவார்? பேசியிருப்பார். அவர் இருந்தாருன்னா என்ன பேசியிருப்பார்? அவருடைய இது நம்ம எதிர்பாராத ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருப்பார். ஆனா நமக்கு கன்வின்ஸ் ஆகிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும், ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு விஷயமா இருக்கும், அறிவுபூர்வமானதா இருக்கும். அதைத்தான் லைக் பண்றாங்க, விரும்புறாங்க.